எப்படி இருக்கு புஜ்ஜி? சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடை தோசை, பருப்பு அடை தோசை. ஓ, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. இதுக்கு அம்மா வந்து தக்காளி சட்னி செய்கிறேன். தக்காளி சட்னி எங்க செய்யணும். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. ஹலோ ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மஞ்சுமா விலாக்ஸ். நான் உங்கள் அன்பு மஞ்சுமா. எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நிச்சயமாக ரொம்ப நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். என்னடா ஆரம்பத்துலேயே எல்லாம் பார்த்துருப்போம், பருப்பெல்லாம் பறக்க விட்டுருப்போம். பாப்பா குட்டி வந்து பருப்பு அடை தோசைன்னு வேறு சொல்லிட்டாங்க. சரி, இதை எப்படி செய்யலாம், எந்த அளவு செய்யலாம் அப்படிங்கிறது இப்போ அளவுகள் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ நான் வந்து ஒரு 100 கிராம் மாதிரி அரிசி எடுத்திருக்கேன். அதாவது நம்ம வந்து இட்லி அரிசி 100 கிராம். இதில் பாதி 50 கிராம் வந்து நான் வந்து சாதம்க்கு போடுற அரிசி எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் பச்சை அரிசி கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு வந்து இட்லி அரிசி மட்டும்தான் எந்த அளவு முழுசாக எடுக்கிறீங்களோ மீதி பருப்பு வகைகள் எல்லாமே அதில் பாதி தான் எடுக்கணும். இப்போ நான் வந்து 100 கிராம் இட்லி அரிசினா பருப்பு வகைகள் எல்லாமே 50 தான் எடுத்திருக்கேன். எவ்வளோ அழகாக உங்களுக்காக நான் அளந்து வைக்கிறேன்னு பாருங்கள். 50 கிராம் துவரம் பருப்பு, 50 கிராம் உளுந்து, 50 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் வந்து சிறு பருப்பு சொல்லுவோம் இல்லையா, பைத்தம்பருப்பு. ஸோ இவ்வளோ தான் இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான் துவரம் பருப்பு எல்லாமே வந்து இந்த கப்பில் வச்சு நான் அளந்து காமிச்சேன். நீங்கள் டம்ளரில் கூட வச்சு சூப்பராக அளந்துக்கலாம். டம்ளரில் வச்சு அளக்கும் போது உங்களுக்கு இன்னும் அதோட அளவுகள் ரொம்ப அழகாக உங்களுக்கு தெளிவாக தெரியும். நான் இந்த கப்பு தான் வச்சு அளப்பேன், அதனால் எனக்கு வந்து திருப்தியாக இருந்தது இந்த கப்பு. ஸோ நீங்களுமே இதே மாதிரி அளவுகளோடு வச்சு பண்ணிங்க அப்படின்னா உண்மையிலே ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக நம்ம இதில் அந்த முக்கியமாக ஆட் பண்ணக்கூடிய அந்த பொருட்கள், அதாவது நம்மளோட ஜீரணம், இந்த பருப்பு வகைகள் இல்லையா, ஸோ ரிச் ப்ரோட்டீன்ங்க. இதை என்னடா இதில் இருக்குது இந்த அடை தோசையில் அப்படின்னு நானும் ஆராய்ச்சி பண்ணும்போது, அதாவது ஒரு பருப்பு 2 பருப்பு சாப்பிட்டாலே நமக்கு அதிக அளவு ப்ரோட்டீன்ஸ் தரக்கூடியது. இதில் நம்ம ஒரு 4 வகையான பருப்புகள் சேர்ந்து நம்ம சாப்பிடும்போது ரிச் ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை வந்து நமக்கு சூப்பராக வர்றதுக்காக, அதாவது நல்லா புசு புசுன்னு நல்லா வர்றதுக்காக வெந்தயம் நான் வந்து ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வந்து இதை நல்லா கழுவி சூப்பராக ஒரு 3 மணி நேரம் டு 4 மணி நேரம் இதை நீங்கள் நல்லா ரெஸ்ட் விடணும். நல்லா கழுவி 3 தண்ணியில் கழுவி 4வது தண்ணியாக நான் வந்து ரெஸ்ட் கொடுக்குறேன் இதுக்கு. ஸோ 3 மணி நேரம் கழித்து நான் வந்து இப்போ இதை எடுத்து பார்த்தேன். நல்லா ஊறி சூப்பராக இருந்தது பருப்பு அரிசி எல்லாமே. இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது. இதையும் ஒரு முறை நம்ம வந்து இந்த தண்ணியை எடுத்து கீழே வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நீங்கள் மிக்ஸி ஜாரில் போடுறனாலும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து கிரைண்டரில் நிறைய வச்சுருக்கீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் ஒரு 5-6 பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் இதுதான் டின்னர், இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா நீங்கள் கிரைண்டரில் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு ஒன்று நமக்கு இது நைட்டு டின்னருக்கு மட்டும்தான். ஸோ எனக்கு ஒரு 10 தோசை வரா மாதிரி வந்துச்சு. நான் வந்து இவ்வளோ போட்டிருக்க அளவு ஒரு 10லேருந்து 12 தோசை வந்துச்சு. இதுக்கு மேலே அரைக்கும் போது என்ன மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டு மறக்காமல் சோம்பு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க, பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன், மிளகு, சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், நீட்டு காஞ்ச மிளகாய் இல்லை குண்டு காஞ்ச மிளகாய் எதுனாலுமே நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் தான் அரைச்சி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து கட்டி பதத்தில் வரும். இந்த டைமில் நம்ம வந்து கல்லுப்பு ஆட் பண்ணி நான் இப்போவே அரைச்சிடுறேன். ஏன்னா மாவு கரைக்கும் போது அதுக்கப்புறம் கல்லுப்பு கரையாதுங்கிறதுனால சால்ட்டு போட வேண்டியதாக இருக்கும். ஸோ நான் அதனால் கல் உப்பை நான் இப்போவே போட்டு நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போட்டேன். அந்த ஃப்ளேவர் சொல்லியிருந்தேன் இல்லையா, பூண்டு, ஒரே ஒரு பல் பூண்டு, ஒரே ஒரு துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், இது தாங்க இதோட அல்டிமேட் வாசமே. அதுக்கப்புறம் சோம்பு, சீரகம், மிளகு. நீங்கள் நினச்சி பாருங்களேன், இதில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே உடலுக்கு அவ்வளோ ஆரோக்கியம், மனம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் பாருங்கள் கேமராவுக்கு நேராக தூக்கி காட்டுறேன் அப்படின்ட்டு கேமரா எங்கேயோ இருக்குது. நம்ம வந்து இந்த கரைச்சி வச்சுருக்க மாவை நான் எங்கேயோ இது பண்ணிகிட்டு இருந்தேன், மறந்துட்டேன், பார்க்கல, மன்னிச்சுக்கோங்க மக்களே. ஸோ இப்போ வந்து நல்லா இரும்பு தவா தான் வச்சுருக்கேன், நான்ஸ்டிக் வைக்கல. ஏன்னா இது நல்லா வேக விடணும், சிம்மிலே வச்சு வேக விடணும். பருப்பு அடை தோசைங்கிறதுனால நம்ம நார்மல் வெள்ளை தோசை மாதிரி அரிசி மாவு தோசை மாதிரி கிடையாது. ஸோ சிம்மில் வச்சு தான் இதை நம்ம நல்லா வேக விடணுங்கிறதுக்காக நான் இதை வந்து இரும்பு கல் எடுத்துக்கிட்டேன், இரும்பு தோசைக்கல். அந்த தோசைக்கல் வச்சு நல்லா எண்ணெய் போட்டு காஞ்சதும்
ஒரே ஒரு கரண்டி மாவு ஊற்றி, அதாவது நம்ம மெலிசாக நம்ம வந்து பேப்பர் தோசை மாதிரிலாம் ஊற்றக்கூடாது. இதை அழகாக கல் தோசை மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் அழகாக ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப 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 சூப்பராக அருமையாக ஒரு டேஸ்ட்டு தாங்க அட்டகாசமாக இருந்தது. இந்த காஞ்ச மிளகாய், மிளகு, சோம்பு, சீரகம், கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி, அப்பா என்ன ஒரு ஃப்ளேவர்! பார்த்தீங்களா மக்களே, தோசை என்ன சூப்பராக மொருகலாக நல்லா சொயின்னு வந்திருந்தது. பாப்பா வந்துட்டாங்க. பாய். பாய். ஃபைனலாக நம்ம வீட்டு அடை தோசை, பருப்பு அடை தோசையும் அதுக்கு சூப்பராக வெங்காய சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் ஹைப் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.